3 பெரிய பெயர்ச்சி நடக்குது. இந்த 3 பெரிய பெயர்ச்சியில இந்த தனுசு ராசி என்ன செய்யும்? ஏன்னா இவங்களே பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க, இவங்களே பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க, அந்த பிரச்சனைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த 2025 முழுமையாகவும் இதனுடைய பலன்கள் அவ்வளவும் நமக்கு சிறப்பாகவும் கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்கு. எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 2025 இந்த 2025 இந்த 2025 எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு நமக்கு தெரியாது. 2024 மாதிரியே இருக்குமா, இல்லை அதோட பெட்டராக இருக்குமா? எல்லாருடைய ஆசையும் பெட்டராக இருக்கணுங்கிறது தான் ஆசை. அது ஆறுமுகமாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் பெட்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆக 2024 என்ன மாற்றம் இருந்தது, 2025 என்ன மாற்றம் இருக்குது? 2025 அதாவது 3 பெரிய பயிற்சி, அதாவது ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, 3 பயிற்சி இருக்குது. மூணும் பெரிய பயிற்சி. 3 பயிற்சியாகி இப்போது அந்த 2025 வழி நடத்த போகுது. இந்த 2025 செவ்வாயோடைய ஆண்டாக இது இருக்குது. நியூமராலஜிக்கு பிரகாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இருக்குது, கேது இருக்குது, சூரியன் இருக்குது. 3ம் பேக் பண்ண ஒரு குரு. இந்த வீட்டை ராசியாக இருந்தவங்க இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க ரொம்ப ஹானஸ்டியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. சின்ன சின்ன தவறுகள் கூட செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. எல்லாரையும் அனுசரித்து போகணும், எல்லாரும் தேவைன்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு வீட ராசியாக இருக்கிறவங்க நிச்சயமாக போன ஜென்மத்தில் ஓரளவுக்கு புண்ணியம் செஞ்சவங்களா மட்டும்தான் இந்த மாதிரி குருவுடைய ராசியில் பிறக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். இப்போது 3 பெரிய பெயர்ச்சி நடக்குது. இந்த 3 பெரிய பெயர்ச்சியில் இந்த தனுசு ராசி என்ன செய்யும், இந்த தனுசு ராசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வருட ஆரம்பத்தில் சூரியன், சந்திரன், புதன் இந்த மாதிரி கிரகங்கள் நம்ம தனுசு ராசியிலேயே இருக்கு. ராசிக்கு 3ல் சனி இருக்கு. ஸோ இப்போது குரு பகவான் வீட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்னா நிச்சயமாக நல்லது செய்வாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கும். இப்போது இவங்களுடைய ஆசாபாசங்கள் இன்னும் விரிவடையும். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், போன விஷயம் இப்படி நடந்தது, அதனால் இந்த வட்டம் மிக பிரம்மாண்டமாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்லாம் இவங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் விரிவடையும். இப்போது இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, குடும்பம் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 4ஆம் இடத்துக்கு போய் அதாவது வெளிவட்டார பழக்கங்களை சிறப்பு பண்ணுறாரு, வெளிவட்டார பழக்கங்களை அருமையாக அமைக்கிறார். இப்போது 4ஆம் இடத்துல அது இருக்கிறதுனால தாய் வழி பிரச்சனைகள், தாய் வழி தாய் மாமன் வழி, தாய் வழி சொந்தங்கள், அது மூலமாக ஒரு சிறு பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்துவார். அதாவது இப்போ நமக்கு வண்டி வாகனங்கள் இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். நம்ம இப்போ புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக இருந்துடணும். ஏன்னா புது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு இப்போ இல்லை. ஏன்னா சனி பகவான் அதுக்கான ஒரு உத்தரவு கொடுக்கல. தனுசு ராசியோடைய 4ஆம் வீடு குரு பகவானுக்கு சொந்தமானது. அந்த குரு பகவான் நேர் கேந்திரத்தில் இருக்கார். அதாவது 7ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கார். மிதுன ராசியில் இருந்து அவருடைய சொந்த வீடை பார்க்குறார். அதனால இவங்களுடைய எண்ணங்கள், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கும். இவங்களோட நடத்தை, இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கான சூழ்நிலை நல்லபடியாக உருவாகும். இப்போது நல்ல நண்பர்கள் வேணும்னு நினச்சாங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தி பண்ணணும்னா தொழில் அபிவிருத்தி ஆகும். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இவர்களுக்கு எந்த விஷயத்தையும் தைரியமாக பண்ணக்கூடிய மனோதைரியம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கான சனியும் குருவும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
ராகு கேது பயிற்சி மிக சிறப்பாக இவங்களுக்கு அமையும். ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணுற அந்த 1 மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்களே பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க, இவங்களே பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க, அந்த பிரச்சனைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால நம்ம அமைதியாக இருக்கிறதுங்கிறது சிறப்பு. இந்த தனுசு ராசிக்காரங்க முழுக்க குரு பகவான் திருச்செந்தூருக்கு போயே ஆகணும். இந்த ஒரு வருடத்தில் எத்தனை முறை திருச்செந்தூருக்கு போகணுமோ அத்தனை முறை திருச்செந்தூர் போயே ஆகணும். தினந்தோறும் விநாயகர் வழிபாடுங்கிறது இவங்க செஞ்சே ஆகணும். தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். அப்போ தான் குடும்பத்தில் அமைதி இருக்கும், உறவு முறைகளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும், நம்ம ஆசாபாசங்கள் ஈஸியாக நிறைவேறும். இப்போது புது திட்டங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடாது. புது திட்டங்கள்ங்கிறது போடக்கூடாது. இருக்கிற விஷயத்தை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடணும். வேற புதுசாக திட்டங்கள் போட்டோம்னா நிச்சயமாக அதில் இழப்புகள் தான் வரும். செய்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் விரிவாக்கம் பண்ணலாம், ஒரேதான் நம்ம கடன் வாங்கியோ அது வாங்கியோ அகலக்கால் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக சின்ன சின்னதாக விரிவாக்கம் பண்ணலாமே தவிர உடனே பேங்க் லோன் கிடைக்குமான்னு பேங்க் லோன் கிடைக்கும். அந்த பேங்க் லோனை நம்பி நீங்கள் தொழிலை விரிவு பண்ணிங்கன்னா பிரச்சனைகளை மாட்டிக்குது. அதனால தொழில் விரிவாக்கம் பண்ணுறதில் நல்ல யோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும். உறவு முறைகள் சாதகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் அமைதியாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்கள் நல்லபடியாக படிப்பாங்க, அதில் எந்தவித குழப்பமும் இல்லை. மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மனநிலை கிடைக்கும். மாணவர்களுடைய சின்னதாக ஒரு மாணவர்கள்னாலே அந்த வயசுக்கான ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டாலே நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம். அந்தபடி எந்த வித கோளாறும் கிடையாது. இந்த தனுசு ராசி நேயர்கள் நிச்சயமாக திருச்செந்தூர் போய் வந்தே ஆகணும். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் தான் 2025 இவங்களுக்கு வரக்கூடிய சுப பலன்கள் முழுமையாக வந்து சேரும். இல்லைன்னா சுப பலன்கள் வர்றதில் காலதாமதம் ஆகும். திருச்செந்தூர் எத்தனை முறை இந்த வருடம் போக முடியுமோ அத்தனை வருடம் போயிட்டு வரணும். அதே மாதிரி தினந்தோறும் பிள்ளையாருக்கு ஒரு பால் அபிஷேகமோ அல்லது அருகம்புல் சாத்தியோ இல்லை ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் மனசார ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு வரி மந்திரமாக சொல்லுங்கள். இல்லை பிள்ளையாருடைய காயத்ரி இருக்குது, பிள்ளையார் மந்திரங்கள் இருக்குது, அந்த மாதிரி எதையாவது ஒரு மந்திரங்களை சொல்லி பிள்ளையாரை வழிபடுங்க. அப்படி பிள்ளையாரை வழிபடும் பொழுது நமக்குள்ள தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இலகுவாக மாறும், நல்லபடியாக முடியும். இந்த 2025 முழுமையாகவும் இதனுடைய பலன்கள் அவ்வளவும் நமக்கு சிறப்பாகவும் கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இறை வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கெட்ட பேர், இதுவரைக்கும் இருந்த அவப்பேர் எல்லாம் மாறி இந்த வட்டம் சிறப்பான ஒரு பேர் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், முதலாளிகளுக்கு சரியான லாபம் கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்லோவாக அபிவிருத்தி பண்ணனா மாற்றி அமைக்கலாம், அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த ஆண்டு இறை வழிபாடு மூலமாக வெற்றியடைய வேண்டிய ஆண்டு. எனவே இறை வழிபாடு தொடர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிட்டும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நம்ம ஒரு மார்க் போடணும்னு நினச்சோம்னா 100க்கு இவங்களுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தா 65 மார்க் போடலாம். 35 மைனஸ் இருக்கத்தான் செய்யுது. இந்த 35 மைனஸை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னா வழிபாடு மூலமாக மட்டும்தான் குறைக்க முடியும். 65% மட்டுமே நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் 100% நல்ல பலனை அனுபவிக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேண்டி விடைபெறுகிறேன்.